லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்திச் சுருக்கம். வந்தே மாதரம் மசோதா இரு சபையிலும் நிறைவேறியது. வந்தே மாதரம் தேசிய பாடலை அவமதிப்பதை தடுக்க தேசிய கௌரவத்தை அவமதித்தல் தடுப்பு திருத்த மசோதா ராஜ்யசபாவில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து லோக்சபாவில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. மசோதாவை விவாதமின்றி நிறைவேற்ற திமுக எம்பி கனிமொழி எதிர்ப்பு தெரிவித்தார். மேலும் ராசா கொண்டு வந்த தீர்மானம் குரல் ஓட்டெடுப்பு வாயிலாக நிராகரிக்கப்பட்டது. தொடர்ந்து மசோதா குரல் ஓட்டெடுப்பு வாயிலாக லோக்சபாவிலும் நிறைவேறியது. இதனை அடுத்து மசோதா ஜனாதிபதியின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு கையெழுத்து போட்டதும் இது சட்டமாகும். இந்த மசோதாவின்படி வந்தே மாதரம் பாடலை வேண்டுமென்றே அவமதிப்பவர்களுக்கு அதிகபட்சம் 3 ஆண்டு சிறை தண்டனை அல்லது அபராதம் இரண்டும் சேர்த்து விதிக்கப்படலாம். தமிழகத்துக்கு நீர் திறக்க காவிரி ஒழுங்காற்று குழு உத்தரவு. டெல்லியில் நடந்த காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் தமிழகத்துக்கு அடுத்த 15 நாட்கள் தினமும் வினாடிக்கு 3500 கன அடி நீர் திறந்துவிட வேண்டும். இரு மாநில எல்லையான பில்லிகுண்டுலு அளவீட்டு நிலையத்திலிருந்து தமிழகத்துக்கு நீர் செல்வதை உறுதி செய்ய வேண்டும் என ஒழுங்காற்று குழு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து கர்நாடகா முதல்வர் சிவகுமார் கூறுகையில், வரும் ஞாயிற்றுக்கிழமை காவிரி விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளேன். தமிழக முதல்வர் கர்நாடகா வருகிறார். காவிரி நதிநீர் பிரச்சினை குறித்து விவாதித்து இரு மாநில நலனுக்கு ஏற்ப தீர்வு ஏற்படுத்த விரும்புகிறோம் என்று தெரிவித்துள்ளார். யார் பேச்சையும் கேட்காமல் இருப்பது நல்லதல்ல. முதல்வர் விஜய் கர்நாடகா செல்ல ஸ்டாலின் எதிர்ப்பு. காவிரி நீர் மேகதாது விவகாரம் பற்றி பேச்சுவார்த்தை நடத்த வரும் 3ஆம் தேதி முதல்வர் விஜய் கர்நாடகா செல்ல உள்ளதாக கூறப்படும் நிலையில் அதே நாளில் தாவேகா அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அவரது அறிக்கை: தாவேகா ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மேகதாது அணை கட்டுவதில் கர்நாடகா அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இந்த விவகாரத்தில் தமிழக முதல்வர் பிரதமருக்கு கடிதம் எழுதியதோடு தமது கடமை முடிந்துவிட்டதாக மௌனம் காத்து வருகிறார். தமிழக முதல்வர் வரும் 3ஆம் தேதி கர்நாடகா சென்று பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக கூறப்படுகிறது. காவிரியில் நமக்கு உரிய பங்கை வழங்க காவிரி ஒழுங்காற்று குழு உத்தரவிட்டும் அதை நிறைவேற்ற முடியாது என கர்நாடகா முதல்வர் தெரிவித்துள்ளார். அது பற்றி தமிழக முதல்வர் இன்னும் வாய் திறக்கவில்லை. மேகதாது தொடர்பாக ஒரு தீர்ப்பாயம் அமைக்க வேண்டும் என்ற சட்டசபை மூலம் வலியுறுத்தி இருக்கும் நிலையில் முதல்வரின் கர்நாடகா பயணம் அதை நீர்த்து போக செய்யாதா? அனைத்து கட்சி கூட்டம், விவசாய சங்கங்களின் கூட்டத்தை கூட்டச் சொல்லி தமிழக கட்சிகள், விவசாயிகள் வலியுறுத்தியும் முதல்வர் அமைதி காத்து வருகிறார். மாநிலத்தின் முக்கிய பிரச்சனையில் யார் குரலையும் கேட்காமல் இந்த அரசு அலட்சியமாகவும் செயல்படாமலும் இருப்பது நல்லதல்ல. விவசாயிகளின் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் காவிரி உரிமையை நிலைநாட்டுவதில் தாவேகா அரசின் மெத்தன போக்கை கண்டித்தும் வரும் 3ஆம் தேதி தஞ்சாவூர் பனகல் கட்டடம் அருகில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அனைத்து கட்சியினரும் கலந்து கொள்ள வேண்டும் என ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆட்சி இழந்த பொறாமையில் பிதற்றும் திமுக, மக்கள் நலன் பாதிக்க விடமாட்டோம். தாவேகா ஆட்சிக்கு வந்த பின் மேகதாது அணை கட்டும் விவகாரத்தில் கர்நாடக அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இந்த விவகாரத்தில் தாவேகா அரசு இன்ஆக்டிவாக இருக்கிறது என திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சித்திருந்தார். இதற்கு தாவேகா பதிலளித்திருக்கிறது. மேகதாது விவகாரம் மே 10ஆம் தேதிக்கு பிறகுதான் உருவானது போல திமுக தலைமை உளறுகிறது. இதன் மூலம் தூங்கிக் கொண்டிருப்பது யார் என்பதை திமுக தலைமையே ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஆட்சியில் இருந்தபோது ஆக்டிவாக இருந்திருந்தால் இன்று தமிழக மக்கள் திமுகவை இன்ஆக்டிவ் மோடுக்கு தள்ளி இருக்க மாட்டார்களே. யதார்த்தம் எதையும் உணராமல் ஆட்சி அதிகாரத்தை இழந்த பொறாமையில், வயிற்றெரிச்சலில், பதவி வெறியில் திமுக பிதற்றுவதை மக்கள் நன்றாகவே உணர்ந்திருக்கின்றனர். திமுக தான் இன்னும் உணராமல் இருக்கிறது. மேகதாது விவகாரம் மட்டுமல்லாமல் தமிழக உரிமை சார்ந்த எந்த விவகாரத்திலும் விவசாயிகள், மக்களின் நலன்கள் பாதிக்கப்பட தாவேகா அரசு ஒருபோதும் இடம் கொடுக்காது என்று தாவேகா தெரிவித்துள்ளது. எங்க ஏரியாவை வந்து பாருங்க. அமைச்சரை வழிமறித்த மக்கள். காஞ்சிபுரம் சுங்குவார் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகே குளம் ஒன்று உள்ளது. இக்குளம் 40 ஆண்டுகளாக பராமரிப்பின்றி இருந்தது. தனியார் நிறுவனமான மோபிஸ் இந்தியா குளத்தை சீர் செய்ய முன்வந்தது. குளத்தை பெரிய நீர் ஆதாரமாக மாற்றும் முயற்சியாக அதன் திறப்பு நிகழ்வுக்கு வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் KS தென்னரசு வந்திருந்தார்.
அமைச்சர் குளத்தை சுற்றி பார்த்துக் கொண்டிருந்த போது மொளச்சூர் பள்ளத்திரு பகுதியைச் சேர்ந்த பெண்கள் வழிமறித்தனர். 6 மாதமாக குடிநீர் இல்லை, புகார் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார்களை அடுக்கினர். நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கூறிய போதும் ஒரு முறையாவது வந்து எங்கள் பகுதியை பாருங்கள் என அழைத்தனர். தண்ணி வராத டைம்ல அதையாச்சும் நாங்க பாப்போம். சுத்தமா தண்ணி இல்ல போது என்ன பண்ணுங்க? உடனே அம்மா கலெக்டரிங் இருக்காங்க, கொஞ்சம் வர சொல்லிடுறேன்ட்டாங்க. கொஞ்சம் வந்து பாருங்க, ரெடி பண்ணி விடுங்க. என்ன குறை சொன்னாலும் அடிப்படை எல்லாத்தையும் உடனடியே நாளைக்கு வர வேலை இன்னைக்கே வரமா வேலை செஞ்சு தண்ணி இல்ல சார், ஒரு 2 மாசம் ஆக போகுது சார். மக்களுக்கான ஆட்சி, மக்கள் என்ன விரும்புறாங்களோ அதுதான் வருவோம். தண்ணியே தூக்கி வர முடியல சார். ஒரே ஸ்மெல் அடிச்சுங்க, எதுவுமே பண்ண முடியல எங்களால. நாங்க சொல்லி சொல்லி பாக்குறோம், அதை பிடிக்கவும் மாட்டேங்கிறாங்க. குப்பை வண்டி பார்த்தாவே தெரியும். குப்பை வண்டி ஒரு இடம் வந்து பார்த்தா கலெக்டர் ஸ்னேகா, வட்டார வளர்ச்சி அலுவலர் உடனடியாக பிரச்சனையை சரி செய்ய வருவார் என கூறினார். அமைச்சரும் கண்டிப்பாக வந்து பிரச்சனை சரி செய்யப்படும் என கூறியதால் கலைந்து சென்றனர். A+ ரவுடி கதையை முடித்த கும்பல் நள்ளிரவில் வீடு புகுந்து சம்பவம். சிவகங்கை திருப்பாச்சேத்தி அருகே மாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஊர்காவலர், வயது 31. இவர் மீது கொலை முயற்சி, கஞ்சா கடத்தல், திருட்டு, சட்டவிரோதமாக ஆயுதம் வைத்திருத்தல் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. A+ வகை சரித்திர பதிவேடு குற்றவாளியாக போலீஸ் கண்காணிப்பில் இருந்து வந்தார். சிறையில் இருந்த அவர் 3 தினங்களுக்கு முன்தான் ஜாமீனில் வெளியே வந்தார். மாத்தூரில் உள்ள வீட்டில் இரவு தூங்கிக் கொண்டிருந்த போது நள்ளிரவில் ஒரு கும்பல் வீடு புகுந்து அவரை வெட்டி கொன்றது. முன்விரோதம் காரணமாக பழிக்கு பழி வாங்க கொலை நடந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்திலும் விசாரணை நடக்கிறது.